மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான நெல்லை மாவட்டம் கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் மூலிகை வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள நெல்லை மாவட்டம் கடையம் பகுதி மூலிகை வளம் பெருமளவு நிறைந்த பகுதியாகும். இப்பகுதியில் விளையும் மூலிகை செடிகள் பறிக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழக சிறு குறு விவசாயிகளின் ஒத்துழைப்போடு நடைபெறும் இந்த கொள்ளைக்கு வனத்துறை அதிகாரிகளும் உடந்தை என கூறப்படுகிறது. இதற்கென பெரிய கிடங்குகளை அமைத்து அங்கு மூலிகைகள் பதப்படுத்தப்பட்டு பின்னர் கடத்தப்படுகின்றன. இங்கிருந்து வளத்தை கேரளாவிற்கு கொள்ளையடித்து செல்வது மட்டுமல்லாது அந்த மூலிகை கழிவுகளை கொண்டு வந்து கடையும் பகுதியிலேயே கொட்டுவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு 1000-2000 பிடிங்குறாங்க. ரேட் இல்லாத போது சம்பளத்துக்கு மட்டும் 300-400 ரூபாய்க்கு பிடிங்கிட்டு வருவாங்க. அவங்க இங்கே வெக்கால்பேட்டில் எடுப்பாங்க. அரியபுரத்தில் மேட்டரில் எடுத்து அவங்க காய வைக்க பொருளை காய வைப்பாங்க. தண்ணியை கத்தாழெல்லாம் இருக்குது, அது தண்ணியில் தழுக்க வைக்க பொருளை தழுக்க வைப்பாங்க. முருங்கலை எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போயிடுவாங்க. அவங்க கேரளா கொண்டு போவாங்க. கேரளாவில் கொண்டு போய் தான் மருந்து அதுவே தயார் பண்ணி இங்கே வாரது போல். மாத்திரைகளுக்கும் போகும்போலுக்கு, ஆஸ்பத்திரி மருந்துக்கும் போகும்போலுக்கு, மாத்திரை அதுகளுக்கு, சித்த மருத்துவமனைக்கும் ஆகும்போலுக்கு போகும்போலுக்கு அப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து வனத்துறையின் களக்காடு முன்னந்துறை கல இயக்குனர் வெங்கடேசிடம் கேட்டபோது வனப்பகுதியில் மூலிகை செடிகள் பறிக்கப்படவில்லை என்று விளக்கமளித்தார். மூலிகை கேரளாவுக்கு கடத்தப்படுவது தெரிய வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். பல இடத்திலே நாங்கள் பார்த்து மக்களுடன் கலந்தாலோசித்து கண்டுபிடித்த பொழுது வனப்பகுதியிலிருந்து எதுவும் எடுக்கப்பட்டதாக இதுவரை எங்களை எதுவும் ஊர்ஜிதம் ஆகலை. வனத்துறையிலிருந்து வனப்பகுதியிலிருந்து மூலிகைகளை எடுப்பதற்கு எந்த விதமான அனுமதி இல்லை. அப்படி யாராவது எடுத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மூலிகை எங்கே எடுத்தாலும் அனுமதி இல்லாமல் எடுத்து அனுமதி இல்லாமல் அங்கு கொடுப்பது பற்றியும் உடனே ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறினாலும் அது போதுமானதாக இல்லை என்பதே அப்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் கருத்தாக இருக்கிறது. தமிழக கேரள எல்லையில் சோதனை சாவடிகளை அதிகரித்து நடவடிக்கையை தீவிரப்படுத்தினால் மட்டுமே ராமநதி முதல் கடனா நதி வரை உள்ள மூலிகை வளத்தை காக்க முடியும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகராஜ்.